Hey guys, welcome back to our channel. This is Yabi and இன்னைக்கு நம்ம சேனலில் ப்ராசிக்யூட்டர் ப்ரொபோசலோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். வாங்க டைம் எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் இதேக்குள்ளே போகலாம். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு காமிக்கிறாங்க. நம்ம ஜூ வந்து வரல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. லீ வந்து வரான். அவன் வயிற்றில் வந்து கட்டு போட்டிருக்காங்க. லீ, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? யாரும் நான் அதை பண்ண சொன்னால் உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருன்னு நான் பயந்துட்டேன், அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். உன்னை யார் அதை பண்ண சொன்னது? உன் மனசில் நீ யாருன்னு நினச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி ஜூ கேட்குறாரு. நான் அவங்க இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்ட்டு வந்து லீயும் சொல்கிறான். இவர் உடனே அவனோட கட்டெல்லாம் பார்த்துட்டு, நீ ஓகேவா? ரொம்ப வலிக்கிறா? டாக்டர் என்ன சொன்னாங்க? இதனால் தழும்பு ஏதாவது வருமா அப்படின்ற மாதிரி கொஸ்டினாக கேட்குறாரு. அவன் சொல்கிறான், டாக்டர் ஒன்றும் இல்லை, அந்தளவுக்கு டீப்பாக இல்லைன்றனால பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க அப்படின்ட்டு லீ சொல்கிறான். சரி, இதுக்கப்புறம் யாரையும் வந்து நீ உன்னை ஹர்ட் பண்ண விடாத, ஃபிசிக்கலாகவும் எமோஷ்னலாகவும் சொல்கிறேன், யாரையுமே உன்னை ஹர்ட் பண்ண விடாத அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. நம்ம லீ, என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறான். இல்லை, ஆல்ரெடி உன்னை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கனே, அது உனக்கு போதாடா? இன்னும் வேற இதுக்கு மேலே யாராவது உன்னை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. சரி, அவங்க எங்க அப்படின்ற மாதிரி லீ கேட்குறான். டேய், இங்கே எவ்வளோ முக்கியமாக பேசிகிட்டு இருக்க, நீ அதை பற்றி கேட்குற, உனக்கு அதான் முக்கியமா அப்படின்ட்டு ஜூ கேட்குறாரு. அதை விட நம்மளுக்கு வேறு எது முக்கியம் அப்படின்ற மாதிரி லீ கேட்குறான். அவங்கள ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க, நீ வந்து சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பி போய் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு ஜூ சொல்கிறாரு. ஆனால் நம்ம அவங்கக்கிட்ட நிறையா கொஸ்டின்ஸ் கேட்கணுமே அப்படின்ட்டு லீ சொன்னதுக்கு, நான் உன்னை ரெக்வஸ்ட் பண்ணல, கமாண்ட் கொடுக்குறேன், நான் சொன்ன மாதிரியே நீ பண்ணு, நான் சொன்னதுன்னு உன்னை பண்ண சொல்லியிருக்கேன், எல்லாம் மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி ஜூ கேட்குறாரு. சரி, அந்த குட்டி பையன் என்னானா அப்படின்ட்டு லீ கேட்க, அவனும் இப்போ சேஃபாக தான் இருக்கான் அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு, சரிவா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இவன் வந்து வீட்டில் உட்காந்துருக்கான். அப்போ இவனுக்கு கால் வருது. அவன் அங்கிள் தான் கால் பண்ணுறாங்க. இவன் வந்து கால் எடுக்கல. உடனே அவர் வந்து, லீ, என்னோட காலை ஆன்சர் பண்ணு, உனக்கு ப்ராசிக்யூட்டர் யோன் தெரியுமா, சீக்கிரமாக கால் எடுத்து பேசுகிறா, இப்படியே போச்சுன்னா நான் வந்து இறந்துடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. இவன் வந்து ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கான். அப்போ இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் ஜூ சொன்னெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, அவர் என்ன சைக்கோவா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு பார்த்துட்ருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆஃபீஸ் காமிக்கிறாங்க. நம்ம லீ வந்து, ஜூ, ஓஜேயோனோட பிளட் டெஸ்ட் ரிசல்ட்லாம் வந்து பாசிட்டிவாக வந்துடுச்சு, அது அவங்க கண்டிப்பாக ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். சரி, நீ நைட்டு நல்லா தூங்குனியா அப்படின்ட்டு ஜூ கேட்குறாரு. அவன் அதுக்கு எதுவும் பதில் சொல்லாமல் அவன் வந்து ரொம்ப சீரியஸாக வந்து கேஸை பற்றி சொல்லிட்டு இருக்கான். இவங்க டெஸ்ட்டில் கிடச்ச ட்ரக்ஸையும் நம்ம கிம்மோட பாடியிலேருந்து எடுத்த ட்ரக்ஸையும் செக் பண்ணி பார்க்கலாம், ரெண்டும் சேமாக இருந்தால் நம்மளால் எல்லாத்தையும் கரெக்டாக மூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து லீ சொல்கிறான். ஆனால் அவனை தான் ஆல்ரெடி அடக்கமாக பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஜூ சொல்ல, ஆமால, யாருமே அவனோட சொந்தக்காரங்க கூட வந்து அவனோட பாடியை வாங்கிக்கலையே அப்படின்ற மாதிரி வந்து லீயும் சொல்கிறான். நான் தான் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன், அவனோட பாடியை புதைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் போய் ஸ்டாப் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜூ சொல்கிறான். ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ அங்கே வந்து ஒரு தாத்தா இருக்காரு. லீ போயிட்டு அவர்கிட்ட, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, நான் இங்கே சரண்டர் ஆக வந்திருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ இவங்க ரெண்டு பேர் ரூமில் இருக்காங்க. லீ சொல்கிறான், ஏதோ இங்கே தப்பாக படுது, அதாட்டி கரெக்டாக நம்ம ஓஜேவனை வந்து டெஸ்ட் பண்ண சொல்லும், கொலைக்காரர் வந்து அவனே சரண்டர் ஆகுவான், இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி லீ சொல்கிறான். அதுக்கு ஜூ சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பிளானில் நம்ம இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் அப்படின்றவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க, அதனால தான் இப்போ வந்து இப்படி மாற்றிருக்காங்க. நம்ம கிம்மோட கேஸில் கூட நான் ஸ்டார்டிங்லேருந்து நான் இன்வால்வ் ஆகலைன்னா இந்நேரம் அவர் ஆக்சிடென்டலாக அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஜூ சொல்கிறாரு. என்ன பிளானா? அப்போது நீங்கள் ஓஜேவனுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி லீ கேட்குறான். ஜூ உடனே அவரோட கோட்டை எடுத்துட்டு, வா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எங்கே போகிறோம் அப்படின்ட்டு லீ கேட்க, மோட்டலுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்னது மோட்டலா, இவ்வளோ பகல்லையா அப்படின்ற மாதிரி வந்து லீ வந்து பார்த்துட்டு நிற்கிறான். இப்போது ரெண்டு பேரும் மோட்டலுக்கு வெளில நிற்கிறாங்க. நம்ம லீ வந்து, ப்ராசிக்யூட்டர் ஜூ, காலையிலே வேண்டாம், இது நல்ல ஐடியாவாக எனக்கு தோணலை, நைட்டு கூட என்ன ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே ஜூ, என்ன நைட் ஆகலை, அப்போது நைட்னா ஓகேன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் அதை சொல்ல வரல அப்படின்ட்டு வந்து இவன் சொல்கிறான். இப்போ ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. ரிசப்ஷனில் போயிட்டு ஐடி கார்டு காமிச்சிட்டு, நம்ம கிம் வரனால அவனோட ஃபோட்டோவை காமிச்சு, உனக்கு இவனை தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க.
அங்கே இருக்கவரும் பார்த்துட்டு எனக்கு இவனை தெரியும், எனக்கு தெரிஞ்ச 1 மாதத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், அவன் பேசுனது எதுவுமே எனக்கு புரியலை, ஒரு ரஷ்யன் பாஸ்போர்ட்டை காமிச்சான், அதனால எனக்கு அவன் ஞாபகம் இருக்குது, ஆனால் அவனை பார்க்க கொரியன் மாதிரியே இருந்தது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஜூ கேட்குறாரு, சரி அவன் எந்த ரூமில் ஸ்டே பண்ணா அப்படின்னு தெரியுமா, எங்ககிட்ட சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்க அவரும் ரெஜிஸ்டரில் பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு. நம்ம ஜூ கேட்குறாரு, அவன் இங்கே ஒரே ஒரு நாள் தங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டானா அப்படின்ட்டு. அதுக்கு அவர் செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லை அவன் ஃபஸ்ட்டு செக்இன் பண்ணான், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வெளில போனான், அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை, அவன் என்கிட்ட இன்னும் ரூம் கீயை கூட ரிட்டர்ன் பண்ணலை தெரியுமா, அன்றைக்கி அவன் சூட்கேஸ் எடுத்துகிட்டு கிளம்ப சொல்லவே நான் வந்து அவனை பிடிச்சி சாவி வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து சொல்கிறாரு. சரி நாங்கள் அந்த ரூம்குள்ளே போயிட்டு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஜூ கேட்குறாரு. ஓகே அப்படின்ட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட்டும் ரூம் கீயை வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து அந்த ரூம்குள்ளே தான் போகிறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் ரூம் எல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. ஜூ சொல்கிறாரு, அவன் இந்த ஹோட்டலுக்கு வந்து தங்கினா, அதுவும் இந்த கசினோக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது இந்த ஹோட்டல் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கேட்குறாரு. அப்போ லீயும் அவன் திரும்பி கண்டிப்பாக வரப்போகிறதில்ல, சரி அவன் எதுக்கு இங்கே வந்து தங்கணும் அந்த கொஞ்ச நேரத்துக்கு, அவன் இங்கே என்ன பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி வந்து லீ கேட்குறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ரூமை சுற்றி பார்க்குறாங்க. நம்ம லீ கேட்ட கொஸ்டினுக்கு வந்து பேக் ரூமை பார்த்த உடனேவே அவனுக்கு ஆன்சர் கிடச்சிடுது. அப்போது ஜூ கேட்குறாரு, இந்த மாதிரி இடத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு. உடனே நம்ம லீ பயந்துட்டு என்னது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு. உடனே நம்ம ஜூ, என்ன நான் ஒன்று சாப்பிட போகிறேன்னு நினைக்கிறியா, நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத, நான் வந்து என் பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷ்னல் லைஃப் ரெண்டையும் வந்து தனித்தனியாக தான் வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுற்றி ரூமை பார்க்கலாம். அங்கே ஷெல்ஃபுக்கு மேலே ஏதோ இருக்க மாதிரி இருக்குது, அங்கே பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேர் மாதிரி போட்டு அது மேலே ஏறி ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு பார்க்குறான். ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி ஜூ கேட்குறாரு. இவனும் கையை வச்சு பார்த்துட்டு ஏதோ இருக்க மாதிரி தெரியுது அப்படின்ட்டு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்போ வந்து சேர் ஸ்லிப் ஆகிட்டு விழுந்துப்பான். கரெக்டாக ஜூவும் வந்து பிடிக்கிறாரு. என்னை இறங்கி விடுங்க அப்படின்ட்டு இவன் வந்து இறங்கிட்டு என்ன எடுத்தான் அப்படின்றத வந்து பார்க்குறாங்க. அவன் எடுத்துட்டு வந்து ட்ரக்ஸை பார்த்த உடனே அவன் வந்து தூக்கி போட்டுடுறான். அப்புறம் ஜூ எடுத்து பார்த்துட்டு இது ட்ரக்ஸ் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இது ஏன் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து லீ கேட்க, எனக்கு தெரிஞ்சு அவன் முன்னாடியே பிளான் போட்டு இதெல்லாம் இங்கே வச்சுருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா நிறையா ட்ரக்ஸ் இருக்கா. இவன் இவ்வளோ ட்ரக்ஸை வந்து எடுத்து வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஜூ சொல்கிறாரு, நம்ம வந்து நாளைக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் போயிட்டு இந்த ட்ரக்ஸை வந்து அனலைஸ் பண்ண சொல்லலாம். இந்த ட்ரக்ஸும் ஓஜேயோனோட பாடியில் இருந்த ட்ரக்ஸும் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம வந்து ஈஸியாக அரெஸ்ட் வாரண்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி மேலிடத்துல இதுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி லீ கேட்குறான். அவள் ட்ரக் யூஸ் பண்ணா அப்படின்ட்டு சொன்னாவே போதும், அவளை அரெஸ்ட் பண்ணால் தான் இன்னும் நம்மளுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஜூ சொல்கிறாரு. அப்போ லீ சொல்கிறான், அவள் ஆர்டர் பண்ணதை விட கம்மியாக வந்து இவன் எடுத்துகிட்டு போய் கொடுத்த உடனே அவள் வந்து செம்மையாக கோவப்பட்டிருப்பா, ஒருவேளை அதனால தான் அவனை கொண்டு இருப்பாளோ அப்படின்ட்டு வந்து லீ சொல்கிறான். அப்போ இதனால் கொண்டு இருப்பாளோ அப்படின்ற மாதிரி ஜூ கேட்க, இல்லை கிண்ணி அளந்ததுக்கு காரணம் அவனோட வயிற்றில் இருந்த ட்ரக்ஸ் தான், அது இல்லாமல் அவனோட உடம்புல நம்ம பிளாஸ்டிக் வர கண்டுபிடிச்சோம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனாலும் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது, எனக்கு தெரிஞ்சு அவள் தான் கோவத்தில் கொண்டு இருப்பா அப்படின்ற மாதிரி ஜூ சொல்கிறாரு. ஒருவேளை அவள் கிம்மோட வாயில் எல்லா ட்ரக்ஸையும் போட்டு அவனை ஃபோர்ஸ் பண்ணி முழுங்க வச்சுருப்பாளோ அப்படின்ற மாதிரி லீ கேட்குறான். அதுக்கு ஜூ சொல்கிறாரு, அப்படி நடந்திருக்க சான்ஸ் இல்லை, ஏன்னா அப்படி நடந்திருந்தா அவனோட உதட்டுலலாம் அடிபட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். அப்போ நம்ம லீயும் யோசிச்சு பார்த்துட்டு, அவனோட முகத்தில் எந்த அடியுமே இல்லையே, அவன் கழுத்தில் மட்டும் தான் நீடில் மார்க் இருந்தது அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான். சரி வா சாப்பிட போகலாம், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இவனும் ஓகேன்னு சொல்கிறான். இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்காங்க. நம்ம ஜூ ரொம்ப பொறுமையாக சாப்பிட்றாரா, அதை பார்த்துட்டு லீ, உங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னீங்களே ஏன் சாப்பிட மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, வாயில் இருக்க சாப்பாடை முழுங்கிட்டு பேசுதா அப்படின்ட்டு லீசாரு. அவனும் முழுங்கிட்டு திருப்பி அதையே கேட்குறான். ஆமாம் எனக்கு பசிக்குது, அதான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன், உனக்கு கண்ணு தரலையா, பொறுமையாக சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் எனக்காகவா பொறுமையாக சாப்பிட்றீங்க அப்படின்ற மாதிரி லீ கேட்க, தேவையில்லாத விஷயத்த பற்றிலாம் யோசிக்காத, இப்போதைக்கு நம்ம வந்து
ஓஜயோனுக்கும் கிம்முக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். இதெல்லாமே நல்லா போச்சுன்னா கொலை பண்ணிட்டு விட்டுட்டு போனதுக்கு அவளை வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம். இன்னும் நம்மளுக்கு நிறையா எவிடன்ஸ் கிடச்சா அவளை வந்து ரொம்ப நாளும் நம்ம வந்து ஜெயிலில் வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஆனால் அவள் எப்படி இவ்வளோத்தையும் தனியாக பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி லீ கேட்க, கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து அவரோட ஃபுட்டு எடுத்து லீ கிட்ட கொடுக்குறாரு. அப்போ நம்ம லீ சொல்கிறான், ஒருவேளை ஓசோன் கன்ஸ்ட்ரக்ஷன் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்களோ. ஏன்னா எவ்வளோ அவங்களுக்குள்ள சண்டையாக இருந்தாலும் அவங்களோட ஃபேமிலி நேம் கரெக்டாக இருக்கணும்னு தானே பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாப்பிட்றான். இருக்கலாம். சரி, அந்த ஒரு தாத்தா வந்தாரே, அவரோட ஃபோன் ஹிஸ்ட்ரிலாம் செக் பண்ணி பார்த்தீங்களா, ஏதாவது சஸ்பீஷியஸாக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து ஜூ கேட்குறான். எதுவும் இல்லை அப்படின்ட்டு லீ வந்து சொல்கிறான். சரி, அவனோட கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் நல்லா செக் பண்ணி பாருங்க, மிஸ்டர் கிம்மோட கால் ஹிஸ்ட்ரியை வந்து செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி ஜூ சொல்கிறாரு. இவனும் ஓகே அப்படின்ட்டு வந்து சொல்லிடுறான். அப்போது சாங் இருக்கார்ல, அவர் வந்து லீக்கு மெசேஜ் பண்ணியிருக்கான், எங்கே இருக்கீங்க, நம்ம சாப்பிட போகலாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கான். அதை பார்த்துட்டு யார் உங்கள் அங்கிளா அப்படின்ற மாதிரி ஜூ கேட்குறாரு. இல்லை இல்லை அப்படின்ட்டு அவன் சொன்னதுக்கு அப்போ யார் அப்படின்ற மாதிரி ஜூ கேட்குறாரு. இல்லை, சாங் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு லீ சொல்கிறான். நீங்கள் 2 பேரும் இப்போ ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டீங்க போல் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. சாங் என்ன பத்திரமா பார்த்துக்கிறாரு அப்படின்ட்டு லீயும் வந்து சொல்கிறான். நம்ம ஜூக்கு வந்து செல்லம் செய்கிறது. ஓகே ஓகே சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு சாப்பாடை பாதியில் வச்சுட்டு, நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. பின்னாடி அவனும் ப்ராக்சிக்யூட்டர் ஜூ அப்படின்னு கத்திட்டு வரான். அங்கேயே வந்து சீன் கட் ஆகுது. இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம லீ ஆஃபீஸுக்கு வரான். அங்கே பார்த்தா அவங்க அங்கிள் உட்காந்துருக்காரு. நான் கால் பண்ணா நீ ஏன் ஆன்சரே பண்ணலை லீ, திடீர்னு ஏன் எல்லாரும் என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, எனக்கு செம்மையாக தலைவலிக்குது, இப்போ நான் ஒரே ஒரு தப்பு பண்ணாலும் மொத்த கம்பெனியுமே போயிடும், எனக்கு ஹெல்ப் பண்ணு. சரி, நீ எந்த ப்ராக்சிக்யூட்டர் கூட ஒர்க் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அவன் வந்து ஒன்றுமே சொல்லாமல் இருக்கான். பின்னாடியே வந்து ஜோவோ வந்து வந்துடுறாரு. அவர்கிட்ட போயிட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்களா ப்ராக்சிக்யூட்டர் யூன் அப்படின்ற மாதிரி அங்கிள் கேட்குறாரு. இல்லை, நான் வந்து ஜூ தேசான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, ஓ ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கிள் திருப்பி லீ கிட்ட வந்து, நீ ப்ராக்சிக்யூட்டர் யூன் கிட்ட போயிட்டு என்னை பற்றி நல்லதாக சொல்லி வை, ஓகேவா, இதை நீ ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பிரச்சனையை மட்டும் நீ சால்வ் பண்ணனா நான், உன்னோட ஆன்ட்டி, அப்புறம் நம்ம மொத்த ஃபேமிலியுமே வந்து பிரச்சனை மாற்றிக்கும், எல்லாம் உன்னால தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. நம்ம லீ கேட்குறான், நீ ஏதாவது தப்பு பண்ணியா அப்படின்ட்டு. அதுக்கு அவர், ஐயோ இப்போ அதான் உனக்கு முக்கியமா, உன்னை வளர்த்ததுக்கு நீ இப்படிதான் எனக்கு திருப்பி ரீபே பண்ணுவியா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம லீயை வந்து அடிக்க போகிறாரு. ஜூ வந்து கையை பிடிச்சிட்டு, என்னோட இன்வெஸ்டிகேட்டர் ரொம்ப பிஸியாக இருக்காரு, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறாரு. இப்போ நம்ம லீ அண்ட் சாங் 2 பேரும் உட்காந்துருக்காங்க. லீ வந்து சாங்கை கூப்பிட்டு, உங்களுக்கு ப்ராக்சிக்யூட்டர் யூன் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கு தெரியுமே அப்படின்ட்டு சாங் சொல்கிறான். சரி, நம்ம ப்ராக்சிக்யூட்டர் ஜூ ப்ராக்சிக்யூட்டர் யூன் கூட க்ளோஸா அப்படின்ற மாதிரி வந்து லீ கேட்குறான். ப்ராக்சிக்யூட்டர் யூன் இருக்காங்களே, அவங்களும் ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராக்சிக்யூட்டர் இறந்து போனாங்களே, அவங்களுமே 2 பேரும் ட்வின்ஸ். நம்ம ஜூ வந்து அந்த இறந்து போன ப்ராக்சிக்யூட்டர் கூட ரொம்பவே வந்து க்ளோஸாக இருந்தார். அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்களா, அதனால் இப்போ வந்து எனக்கு தெரியலை அப்படின்ட்டு வந்து சாங் சொல்கிறான். ஓ, எனக்கு கொஞ்சம் க்யூரியஸாக இருந்ததா, அதனால தான் கேட்டேன். அப்போ சாங் கேட்குறான், லீ உங்களுக்கு சிப்ளிங்ஸ் யாரும் இல்லையா அப்படின்ட்டு. இவனும் ஆமாம் இல்லை அப்படின்ட்டு சொல்கிறான். ஓ சரி, நீங்கள் இன்னைக்கு ப்ராக்சிக்யூட்டர் ஜூ கூட ஃபீல்ட் ஒர்க் போனீங்களா அப்படின்னு கேட்குறான். இவனும் ஆமாம் அப்படின்ட்டு சொல்கிறான். சரி, நீங்கள் லன்ச் சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு சாங் கேட்குறான். சாப்பிட்டேன். சரி, நம்ம இந்த வீக்கெண்ட் மூவி பார்க்க போகலாமா அப்படின்ற மாதிரி சாங் கேட்குறான். அதுக்கும் லீ வந்து தெரியாமல் ஓகே சொல்லிடுறாரு. ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கு அவன் என்ன கொஸ்டின் கேட்டான் அப்படின்றதே வந்து புரியுது. நீங்கள் ஆல்ரெடி ஓகே சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாங்கை வந்து சிரிக்கிறான். நம்ம லீ வந்து செக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவன் வந்து கரெக்டாக ஒன்று வந்து கெஸ் பண்ணுறான். அவனுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக ஆயிடுது. பிரிண்ட் எடுத்துகிட்டு அவசரமாக ஜூவோட ரூம்குள்ளே போயிட்டு, ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு, நம்ம ஹோட்டலில் கண்டுபிடிச்ச ட்ரக்ஸும் ஓஜயோனோட பாடியில் கண்டுபிடிச்ச ட்ரக்ஸும் 2மே சேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நம்ம லீ கதவை திறந்தால கதவை வந்து மூடலை. ஜூ கதவை பார்த்தவொடனே இவனும் பொறுமையாக போயிட்டு டோரை மூடிட்டு வந்து நிற்கிறான். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. வெள்ளைய வேற யாரும் இல்லை, சாங் மட்டும் தான் இருக்கான் அப்படின்ட்டு இவனும் சொல்ல, அவர் வந்து இவன் எடுத்துகிட்டு வந்த ரிப்போர்ட்டை வந்து பார்க்குறாரு. 2மே சேம் ட்ரக் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ரிப்போர்ட்டில் போட்டிருக்கு. நம்ம லீ சொல்கிறான்,
ஓஜியானுக்கு கிம் தான் வந்து ட்ரக்கை வந்து எடுத்து வந்து கொடுத்துருக்கணும். நான் வந்து அங்கே நம்ம சீனில் கிடைச்ச க்ளவுஸையும் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு வந்து லீ சொல்கிறான். ஆல்ரெடி அவங்க அதை செக் பண்ணி அதில் ஒன்றுமே இல்லைன்னு தானே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஜூ கேட்க, ஆமாங்க, ஆனால் லாஸ்ட் டைம் வந்து அவங்க வெறும் சர்ஃபேஸை மட்டும் தான் செக் பண்ணாங்க. இந்த தடவை நான் வந்து அதில் இருக்க டிஎன்ஏவும் டெஸ்ட் பண்ணி பார்க்க சொன்னேன். அப்புறம் இதுவும் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பேப்பரை கொடுக்குறான். அதில் இருக்க லாஸ்ட் 4 டிஜிட் பாருங்களேன், 1225. அது வந்து December 12 கிறிஸ்மஸ் அன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஜூ சொல்கிறாரு. கிம்மை கொலப்பன அன்னைக்கு அங்கேருந்து கால் வேற போயிருக்கு. அந்த கால் நம்பர் வந்து ஒரு ஸ்பெஷலாக ரெஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர். ஆனால் அந்த பர்சன் வந்து இப்போ ரஷ்யாவில் இல்லை அப்படின்ட்டு லீ சொல்கிறான். ஜூ வந்து சொல்கிறாரு, இப்போதைக்கு ஓஜேயோட சர்ச் வாரண்ட் அப்புறம் அரெஸ்ட் வாரண்ட் ரெண்டுமே வந்து ப்ராசிக்யூட்டர் யூ வந்து பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னது ப்ராசிக்யூட்டர் யூனா அப்படின்ற மாதிரி லீ கேட்க, ஆமாம், இந்த கேஸுக்கும் உங்கள் அப்பாவோட கேஸுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கும் அப்படின்ட்டு வந்துருச்சுன்னா, ஏதாவது தப்பாக போயிடுச்சுன்னா அப்புறம் எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி வந்துடும். அதனால தான் வந்து ப்ராசிக்யூட்டர் யூனே வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து நடத்தட்டும் அப்படின்ற மாதிரி ஜூ சொல்கிறாரு. லீ கேட்குறான், அவரோட சிஸ்டர் தானே இறந்து போன ப்ராசிக்யூட்டர் அப்படின்ற மாதிரி கேட்க, நீ இதை எப்போ கண்டுபிடிச்ச? ஆமாம், கரெக்டு. நம்மளை மாதிரியே அவருக்கும் வந்து இந்த ஓசோங் ஃபேமிலினால பிரச்சனை வந்திருக்கு. அதனால் அவரும் வந்து இதை ப்ராப்பராக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். ஆனாலும் இந்த கேஸை எடுத்து பண்ண ப்ராசிக்யூட்டர் பாதியிலே இறந்து போயிட்டாங்கல்ல, அதனால் வந்து ப்ராசிக்யூட்டர் யூன் வந்து இதில் சம்மந்தப்பட மாட்டார். அதனால் அவரை நம்ம இந்த கேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜூ சொல்கிறாரு. கேட்குறான், நீங்கள் வந்து ப்ராசிக்யூட்டர் யூன் கூட அவ்வளோ க்ளோஸாக இந்த அளவுக்கு அவர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறீங்களே அப்படின்ற மாதிரி. இல்லை, நீ ஏன் நாங்கள் எவ்வளோ க்ளோஸ் அப்படின்றத பற்றி ரொம்ப க்யூரியஸாக கேட்குற? பர்சனல் மேட்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான டைமாக இது அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஓஜேயோட அரெஸ்ட் வாரண்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி லீ கேட்குறான். நம்ம போயிட்டு ஓமியோனை மீட் பண்ணலாம், அவங்க தான் இந்த கேஸோட விட்னஸ் அப்படின்ட்டு வந்து சொல்கிறாரு. ஓமியா அது யாரு அப்படின்ற மாதிரி லீ கேட்க, ஓசோங் குரூப்போட இப்போ இருக்க சேர்மன், ஓஜேயோனோட அக்கா அப்படின்ட்டு ஜூ சொல்கிறாரு. உடனே நம்ம லீயோ, அப்போது அவங்களுக்கு தெரிய சான்சஸ் இருக்குது நம்ம ஓஜியானுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்ற மாதிரி லீ வந்து சொல்கிறான். எதுனாலும் நம்ம அவங்கள போய் பார்த்து மீட் பண்ணாதான் தெரியும். சரி, நான் இப்போ ப்ராசிக்யூட்டர் யூனை பார்க்க போகணும், 1/2 hour கழித்து பார்க்கிங்க்கு வந்துட்டு நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பிடுறாரு. நாங்கள் வந்து ப்ராசிக்யூட்டர் ஜூவோட ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம். அந்த க்ளவுஸில் டிஎன்ஏ டெஸ்ட் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறான். அங்கேயே வந்து சிங் கட் ஆகுது. இப்போ ப்ராசிக்யூட்டர் யூன் அண்ட் ஜூ 2 பேரும் இருக்காங்க. இவர் சொன்னதெல்லாம் கேட்டது, அரெஸ்ட் வாரண்ட் வாங்கணுமா ஓஜேயானுக்கா, நான் ரெக்வஸ்ட் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆமாம், அவளை ட்ரக் யூஸ் பண்ண கேஸ்க்காகவும் பாடியை அபேண்டன் பண்ணிட்டு போனதுக்காக நாங்கள் வந்து சஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால் அவளை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணால் தான் நம்மளுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி, எவிடன்ஸ் எங்க, நீ ஷியோராக சொல்கிறியா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, எவிடன்ஸ் இல்லாமல் நான் எப்படி அரெஸ்ட் வாரண்ட் கேட்க வருவேன்? இந்தான், கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணதோட ரிசல்ட் தான் இது. இதுக்கப்புறம் எல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸையும் ப்ராசிக்யூட்டர் யூன் கிட்ட வந்து கொடுத்துட்டு, அவளை கொஸ்டின் கேட்குறது மட்டும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜூ சொல்கிறாரு. நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஏன் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுக்குற, ஃப்ரீயாக ஏன் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்குற அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்குறாரு. இல்லை, நீ போன தடவை எனக்கு ஹெல்ப் பண்ணலை, அதுக்காக நான் வந்து உனக்கு திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து ஜூ சொல்கிறான். என்ன அன்னைக்கு வந்து கேட்டிய, அதை பற்றியா சொல்லிகிட்டு இருக்க? அதில் பண்ணுறதுக்கு பெருசாகவே எதுவுமே இல்லையே, ஈஸியாகவே நான் முடிச்சிட்டேன். நீ இவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணிவிட்டு அதை வந்து என்கிட்ட கொடுக்குறியே அப்படின்ற மாதிரி யோன் கேட்குறாரு. எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு ரிவெஞ்ச் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி ஜூ சொல்ல, சரி, அந்த ட்ரக் டீலருக்கும் ஓஜேயோனுக்கும் நடுவில் இருந்த கம்யூனிகேஷன் ரெக்கார்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் எல்லாத்தையும் செக் பண்ணேன், அவங்க 2 பேருமே வந்து பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணனால எங்களால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியலை. கிம் இறந்த அன்னைக்கு ஒரு சஸ்பீஷியஸான நம்பர்லேருந்து மட்டும்தான் கால் போயிருக்கு, அதை தவிர வேறு எதுவும் எங்களால் கண்டுபிடிக்க முடியலை அப்படின்ட்டு ஜூ சொல்கிறாரு. அப்புறம் நம்ம யூன் எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஆனாலும் இந்த 2 கேஸில் நம்ம போட்டாலும் ஓஜியான் வந்து ரொம்ப நாளுக்கெல்லாம் வந்து ஜெயிலில் இருக்க மாட்டாளே, நம்ம அவளை எவ்வளோ இன்வெஸ்டிகேட் பண்ணாலும் 10 வருஷம் கூட அவளால் ஜெயிலில் இருக்க முடியாதே, நம்ம என்ன பண்ண அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, அதுவா, நான் நினைக்கிறேன் இந்த கேஸ் வந்து வேறு கேஸ் கூடயும் ரிலேட் ஆகிருக்கும் அப்படின்ட்டு
அப்படின்ற மாதிரி ஜூ சொல்கிறாரு. வேற என்ன கேஸ் சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்க சொல்லி யாரோ கதவு திறந்துட்டு வராங்க. வாங்க உள்ள அப்படின்ட்டு சொல்லிட்டு யூன் வந்து இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒளி வைக்கிறாரு. யார் வராருன்னா வந்து டைரக்டர் டக் அப்படின்ட்டு ஒருத்தர் வந்தார்ல, அவர் தான் வராரு. ஓ, என்ன 2 பேரும் இங்கே இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. இவனும் எழுந்துட்டு, ஓ என்னாச்சு, வேண்டிங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். இல்லை, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்ததா, அதனால் வந்து நான் ஜூவை பார்க்கலாம் அப்படின்னு போனேன். ஆனால் அவங்க இல்லையா, நான் கேட்டேன் இங்கே இருக்கான் அப்படின்ட்டு சொன்னாங்க, அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு. அப்போ ஜூ சொல்கிறாரு, போன வாரம் தானே நீங்கள் என்னை வந்து பார்த்தீங்க அப்படின்ட்டு, இப்படி சொல்லி என்னை கஷ்டப்பட்டுக்கிட்ட அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கே இருக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, நீங்கள் ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக பேசிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி டேரக்டர் டக் பண்ணி கேட்குறாரு. அதுவா, ஓஜேவான் பற்றி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு ஜூ சொல்கிறாரு. யார் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அட்டகாசம் பண்ணாலே அவளா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இவங்களும் ஆமாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நான் கூட கேள்விப்பட்டேன் அவள் ஏதோ ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு, உங்ககிட்ட எவிடன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்குறாரு. ஜூ சொல்கிறான், எங்ககிட்ட எல்லாமே இருக்குது, அதே மாதிரி அவள் தான் வந்து மிஸ்டர் கிம்மியும் கொலை பண்ணியிருப்பா போல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான் ஜூ. உடனே டக் வந்து யூனை பார்த்துட்டு, யூன் உங்களுக்கு இந்த கேஸை எடுத்து பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது மோட்டிவ்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. யூன் சொல்கிறான், அப்படிலாம் ஒன்றும் இல்லை டைரக்டர் அப்படின்ட்டு. இல்லை, நீங்கள் இம்பல்சிவாக எதுவுமே ஆக்ட் பண்ணாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா உங்கள் 2 பேராலையுமே இந்த கேஸை அப்ஜெக்டிவாக வந்து பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி டக் வந்து சொல்கிறாரு. ஜூ சொல்கிறான், இல்லை, நான் இதை வந்து கரெக்டாக தான் பார்க்குறேன், என்னோட எமோஷன்ஸ் எதுவுமே வந்து நான் இந்த கேஸில் ஆட் பண்ணலை அப்படின்ட்டு. ஓ சரி சரி, ஆனால் ஓஜேயோனை வந்து அந்த குரூப்லேருந்து அனுப்பிட்டாங்க அப்படின்றனால அவள் ஒன்றும் ஓ ஃபேமிலியோட மெம்பர் இல்லை அப்படின்ட்டு ஆயிடாது. இதில் மட்டும் நம்ம ஒழுங்காக பண்ணலைன்னா சுப்ரீம் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்லேருந்து நம்மளை எல்லாரும் ப்ரெஷர் பண்ணுவாங்க, அதனால் அவள் கூட டீல் பண்ண சொல்ல ரொம்ப ஹாஷாக எதுவும் பண்ணாதீங்க, உங்களோட இமேஜினேஷன்ஸை வச்சு இதான் நடந்திருக்கும் அப்படின்னும் அசியூம் பண்ணாதீங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்க எவிடன்ஸை மட்டும் பார்த்து கரெக்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, எனக்கு நீங்கள் 2 பேரும் கஷ்டப்பட வேணாம், இதுக்கப்புறம் எனக்கு சொந்தமானவங்கள என்னால் திருப்பி லூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. ஓகே, நாங்கள் அதை மைண்டில் வச்சுப்போம் 2 பேரும் சொல்கிறாங்க. திருப்பி டக் வந்து ஜூவை பார்த்து, லீ இருக்கான்ல, அவனையும் வந்து இந்த கேஸில் இன்வால்வ் பண்ணாத அப்படின்ற மாதிரி டக் வந்து சொல்கிறாரு. ஜூ சொல்கிறாரு, ஓகே, நான் வந்து அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ அங்கேயே சீன் கட் பண்ணுறாங்க. இந்த ஓசோங் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. யாரை மீட் பண்ண வந்திருக்காங்கன்னா, ஓமியான் அப்படின்ற பொண்ணு பேர் சொன்னாங்களே, அவளை தான் மீட் பண்ண வந்திருக்காங்க. அப்போ அந்த அக்கா சொல்கிறாங்க, நான் கேள்விப்பட்டேன் என் தங்கச்சி ஏதோ தப்பு பண்ணிட்டாலாமே, ட்ரக்ஸ் கூட யூஸ் பண்ணாலாம், அவள் இன்னும் குழந்தைன்னு நினச்சிட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கா, அவளுக்கு சீக்கிரமாக அறிவு வரும்னு நான் நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஜூ வந்து, ஓ ரொம்பவே தேங்க்யூ, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி ஓஜேயோனுக்கு ட்ரக்ஸை வந்து சேல் பண்ண வந்தவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஜூ சொன்னதுக்கு, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என்னோட தங்கச்சி தான் கொலை பண்ணியிருப்பாளோ அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. இப்போதைக்கு எங்களால் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் சொல்ல முடியாது, உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா, யாராவது அவள் காசு கொடுத்து வேலைக்கு வச்சவங்க அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஜூ கேட்குறான். அதுக்கு அந்த அக்கா சொல்கிறாங்க, இல்லை அப்படி நடக்க சான்ஸ் இல்லை, ஏன்னா வந்து அவளோட ரெப்புடேஷன் அந்தளவுக்கு நல்லாவும் இல்லை, அவள் சரியான கஞ்சம், யாருக்கும் பேவும் பண்ண மாட்டா, ஸோ அப்படி இருக்க சான்சஸே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஜூ சொல்கிறான், நான் கேள்விப்பட்டேன் ஓஜியோனுக்கு திருப்பி இங்கே வரணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்காமே, ஏன் அவளுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இவ்வளோ சண்டை அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு ஜூ. அவங்க சொல்கிறாங்க, அவள் அப்பத்துலேருந்து எப்போவுமே இப்படி தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பா, ஆனால் வந்து இதெல்லாமே அப்போது ஒரு இன்சிடெண்ட் நடந்தது, அதுக்கப்புறம் தான் ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஜூ கேட்குறான். அதுவா அது ரொம்ப நாளுக்கு முன்னாடி அவள் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் வச்சுருந்தா, ஹைஸ்கூல்லேருந்தே அவங்க 2 பேரும் டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவளுக்கு ஒரு 20 வயசு கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து அவள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, ஆனால் அதுக்கப்புறம் அவள் வந்து அபார்ஷன் பண்ணிட்டா. எங்கள் அப்பா அவங்க 2 பேரையும் பிரிக்க ரொம்ப ட்ரை பண்ணார், ஆனால் எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உங்கள் அப்பா ஏன் அவங்கள பிரிக்க ட்ரை பண்ணார் அப்படின்ற மாதிரி ஜூ கேட்குறான். அது ஏன்னா அவனோட சொந்த தங்கச்சியே வந்து கொன்னுட்டானா, ஆனால் வந்து அது வெறும் ரூமர் தான், இப்போ கரெக்டான எவிடன்ஸ் எதுவும் கிடைக்காதனால
அவனை வந்து அவன் மேலே எந்த கேஸும் ஆகலை. எங்கள் அப்பா அந்த ரூமர்ஸே நம்பிக்கிட்டு அவளோட வயிற்றில் இருக்க குழந்தை வந்து ஒரு கொலைக்காரனோட குழந்தை அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த குழந்தையும் வந்து அபார்ட் பண்ண வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அவளோட பாய் ஃப்ரெண்டையும் வந்து அப்ராடுக்கு அனுப்பிட்டாரு. இதை ஓஜேயான் கண்டுபிடிச்ச உடனே அவளுக்கு செம்ம கோவமாயிடுச்சு. அவள் வந்து கத்தி எடுத்து எங்கள் அப்பாவே வந்து கொண்டுட்டா. இதெல்லாம் பார்த்தா அவள் இப்போ கூட யாரையாவது கொலை பண்ணுறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவளுக்கு கோவம் ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஜூ கேட்குறாரு. அதுக்கப்புறமா அவங்களே வந்து பிரேக்கப் பண்ணிட்டாங்க. அப்பா வந்து இறங்குறதுக்கு முன்னாடி எழுதியிருந்தாரு, அவள் வந்து அந்த பையன் கூட போனால் இங்கேருந்து வந்து ஒரு சொத்து கூட அவளுக்கு கிடைக்காது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசிக்கிறதே இல்லை. 2 பேரும் தனித்தனியான ஃபேமிலிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க 2 பேரும் அவ்வளோ லவ் பண்ணாங்க. ஆனால் இப்போ 2 பேரும் ஒருத்தரை கூட பார்த்துக்கல. தனித்தனியாக அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்கிறாங்க. அப்போ வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து நம்ம லீக் வந்து கால் வருது. அவன் வந்து சாரி அப்படின்ட்டு சொல்லிட்டு ஓரமாக போய் கால் எடுத்து ஹலோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். இல்லை, இந்த டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆகலை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க. இங்கே ஜூ வந்து அந்த அக்கா கிட்ட, சரி ஓஜியோன்னு ஒருத்தரை லவ் பண்ணாரு அப்படின்னு சொன்னீங்களே, அவரோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, அவர் உங்களுக்கு ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்காரு, அவரோட நேம் வந்து டக் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்கிறா. அப்போ கரெக்டாக காலில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் இந்த டிஎன்ஏ வந்து மேட்ச் ஆனவரோட சர்நேம் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. என்ன யூனிக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறான். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இந்த டிஎன்ஏ டக் அப்படின்றவரோட மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க காலில் சொல்கிறாங்களா. ஒன்று லீ வந்து திரும்பி ஜூவை பார்க்குறான். அப்படியே வந்து இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் வீடியோஸ் பண்ணுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சீக்கிரத்தில் வரும். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.